ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதாவது சரியான முறையான பயிற்சி இருந்தது அப்படின்னா, அதனுடைய பலன் அவுட் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான். இங்க அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே நம்ம மருத்துவமனைக்குலாம் போகும்போது நர்சஸ் தான் நமக்கெல்லாம் ஊசி போடுவாங்க இல்லையா? இந்த ஊசி போடுறது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராக்டிஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது இத பார்க்கும்போது தெரியுதுங்க. ஸோ நர்சஸ்க்குலாம் எந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்குன்னா, இந்த பலூன் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஊசி போட்டு பழகணும் போலங்க. ஏன்னா இந்த வீடியோல பாருங்களேன், அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பலூன ஊதி ஃபுல்லா அத கட்டி வச்சுர்றாங்க. அந்த ஊசி எடுத்து பலூன்ல குத்தணும். அப்ப அந்த பலூன் வந்து உடையக்கூடாது. அந்த ஊசியும் கரெக்ட்டா உள்ள போயிருக்கணும். இதுதான் உங்களுக்கு பிராக்டிஸ். அப்படி உடைஞ்சது அப்படின்னா, மறுபடியும் நீங்க இத பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அங்க இருக்க செவிலியர்கள்லாம் ஒருத்தரா வரிசையா வந்து இப்போ ஒரு சிலரது உடைஞ்சிருது. ஒரு சிலர் அழகா அந்த பலூன் உடையாம ஊசியும் போட்டு அத வெளியவும் எடுத்துடுறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா பலூன்ங்கிறது ரொம்பவே வந்துட்டு சென்சிட்டிவ் இல்லையா? சின்னதா ஷார்ப்பா ஏதாச்சும் லைட்டா நம்ம நகம் பட்டாலுமே அது உடைஞ்சிரும். ஆனா, அவங்களோட பயிற்சி எப்படி இருக்குன்னா, அந்த ஊசிய உள்ள செலுத்தி அத வெளில எடுக்கணுங்கிறது உண்மையாவே பெரிய டாஸ்க் தான். அத நெறையா செவிலியர்கள்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க போல. பாருங்களேன், இத பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது. ஸோ உண்மையாவே எல்லா வேலையிலயும் சிரமம் இருக்கு. அதுக்கு சரியான பயிற்சி எடுத்துக்கிட்டா தான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லணும்.